மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கெல்லாம் கர்த்தர் விலக்கி பாதுகாத்தாரே. நமக்கு ஜீவனை தந்தது மட்டுமல்லாமல் நமக்கு கிருபையும் ஆண்டவர் பாராட்டி வைத்திருக்கிறாரே. அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா இயேசுவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நல்ல பிதாவே, எங்களுக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எங்களுக்கு கிருபையும் பாராட்டியிருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவர். அப்பா, நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை அப்பா, நீர்தான் எங்களை தெரிந்து கொண்டீர். உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஆண்டவருடைய கவனத்திலே நாங்கள் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் எங்களை இந்த பூமியிலே படைக்க சித்தம் கொண்டீர். எந்த இடத்திலே எந்த பெற்றோருக்கு நாங்கள் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முடிவு செய்தீர் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பிறப்பு எங்களால் தெரிந்தெடுக்கப்பட்டதல்ல. இந்த பூமியிலே பல காரியங்களை நாங்கள் தெரிந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறீங்கப்பா. ஆனால் இந்த பூமிக்கு எங்களை நீர் ஆண்டவரே படைத்து எங்களை இந்த பூமியிலே நீர் வைக்கும் பொழுது, இந்த பூமிக்கு நீர் அனுப்பும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தின்படியா எங்களை படைத்திருக்கிறீர். அது மாத்திரமல்ல, உம்முடைய விருப்பத்தின்படியாய் வாழ்வதற்கு கூட கர்த்தர் நல்ல கவனமுள்ள ஒரு இருதயத்தை கொடுக்கும்படியாய் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனைக்குமே வரவேற்கிறோம். பிதாவின் ஆண்டவரே மகிமை பொருந்தினவராய் வீற்றிருக்கிற இயேசுவே, இந்த ஆராதனைக்குமே வரவேற்கிறோம். ஒரே பேரான குமாரனை மனுக்குலத்துக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்ட பிதாவாகிய தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. மூன்று தன்மையிலே வெளிப்பட்ட ஒரே தேவனாய், திரியேக தேவனாய், திருத்துவ தேவனாய் இருக்கிற உம்மை நாங்கள் வரவேற்கிறோம்ப்பா. ஆண்டவரே, வந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களிலே கர்த்தர் மகிமைப்படுவீராக, மகிமைப்படுவீராக, மகிமைப்படுவீராக. நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் கூட வந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லி கர்த்தர் மகிமைப்படுத்தும்படியாய் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தட்டும் அப்பா. ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. நல்லவரே,
பிதாவே, தொடர்ந்து எங்கள் மூலம் நீர் மகிமைப்படுவீராக. உடைய கரங்களில் எங்களை தருகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஜெப சிந்தனையோடு நாம் இருப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் எழுந்து நிற்போம். கண்களை மூடி ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஆராதிப்போம். நம் ஆண்டவர் மாறாத தேவன். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஜனங்கள் மாறலாம். ஜனங்கள் செய்த வார்த்தைகள், அவங்க சொன்ன ப்ராமிசஸ், நம்பிக்கையான வார்த்தைகள் மாறலாம், சமுதாயம் மாறலாம். ஆனால் நம்ம ஆண்டவர் ஒரு நாளும் மாறாத தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நம்ம ஆண்டவர் நம்மளை அறிந்த தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய யோசனைகளை அறிந்த தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய எதிர்காலத்தை அறிந்த தேவனாக இருக்கிறார். எல்லாருமே எல்லா காரியமும் அவருக்கு தெரியும். அவர் எல்லா காரியத்தையும் கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் தான் இந்த காலை நேரத்தில் அவர் தான் நம்மளுடைய ஆதாரம், நம்மளுடைய சப்போர்ட் அவர் தான், நம்மளுடைய சோர்ஸ் அவர் தான், நம்மளுடைய பலன், நம்மளுடைய நம்பிக்கை அவர் தான். கஷ்டமான சூழ்நிலைகளில் ஜனங்கள் நம்ம கூட இருக்கும்போது சப்போர்ட் பண்ண ஒரு வேளை மறக்கலாம். சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க அதை மீறி காரியங்கள்லாம் மறக்கலாம். இல்லை கம்மியாக நமக்கு சப்போர்ட் செய்யலாம், நமக்கு ஆதாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களை வைத்திருக்கலாம். ஆனால் அவருக்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், அல்லது கம்மியான ஆதாரமாய் கம்மியான சப்போர்ட் நமக்கு செய்யாதவங்களாக இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய படைத்த ஆண்டவர் கடைசி வரைக்கும் அவருடைய ஆதாரத்தை, நமக்கு பறக்கிற சப்போர்ட்டை அவரை விட்டு விடுகிற தேவனே இல்லை. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுகிறது, நமக்கு உதவி செய்கிறார், நமக்கு பலம் தருகிறார். இந்த ஆண்டவரை கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரண நீர்தானையா. சொல்லுமா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணர் நீர்தானையா. ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணர் நீர்தானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணர் நீர்தானையா. உலகத்தில் என்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை. உலகத்தில் என்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, குழப்பம் தான் நிறைகின்றது. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, குழப்பம் தான் நிகழ்கின்றது. ஆதாரம் நீர்தானையா. சொல்லுமா. ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய சப்போர்ட், எனக்கு ஆதாரம் நீர்தான் ஆண்டவரே. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணர் நீர்தானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணர்
காலங்கள் மாற சாயலாய் உந்தனின் சாயலாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை. சொல்லுமா, உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை உம்மிடம் வந்தேன், உள்ளத்தை தந்தேன், சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். உம்மிடம் வந்தேன், உள்ளத்தை தந்தேன், சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். உம்மிடம் வந்தேன், உம்மிடம் வந்தேன், உள்ளத்தை தந்தேன், சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். ஆதாரம் ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணர் 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 நீர்தானையா. கைகளை உயர்த்தி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார், நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். நன்மைகள் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய சபைக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். கிரகிக்க முடியாத காரியங்களை ஆண்டவர் மாத்திரம் தான் செய்ய முடியும். யோசனைகளுக்கெல்லாம் மேற்பட்ட காரியங்களை ஆண்டவர் மாத்திரம் தான் செய்ய முடியும். 11 மாதங்களும் ஆண்டவர் அற்புதமாய் நம்மளை சந்தித்தார், நம்மளை போஷித்தார், வழி நடத்தினார், நம்மளை தூக்கி சுமந்தார், நமக்கு ஆதாரமாக இருந்தார். இனி இருக்கக்கூடிய நாட்களிலும் இந்த ஆண்டவர் ஆதாரமாக இருப்பார் என்று விசுவாசிக்கலாம். என்னென்னலாம் நன்மை ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறாரோ அதற்கெல்லாம் ஆண்டவர் நன்றி செலுத்துவோம், அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய நன்மை ஆண்டவர் செய்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரட்சிப்பை கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. பாவத்தில் சாபத்தில் இருந்த நம்மளை ஆண்டவர் ரட்சித்து புதிய மனிதனாய் ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவருடைய பிள்ளையாய் ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறார். நம்மளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு 2 நிமிடம் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே நன்றி, உன் பிள்ளையாய் மாற்றினீரே ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் பெரிய நன்மையாய் ரட்சிப்பை தந்தீரே நன்றின்னு சொல்லுவோமா? துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சொல்லுமா, சத்தமாய் உயர்த்தி, ஆண்டவரே நன்றி. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன்.
ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ராஜா நன்றி, ராஜா நன்றி, ராஜா நன்றி, ராஜா நன்றி, ராஜா நன்றி, ராஜா நன்றி, ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையாய் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையாய் ரட்சித்தீரே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. எனக்காக மரித்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், காலமெல்லாம் காத்தீர். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா? பாவங்கள் போக்கி, பாவங்கள் போக்கி, சாபங்கள் நீக்கி, பூரண சுகமாக்கி நீ. பாவங்கள் போக்கி, சாபங்கள் நீக்கி, பூரண சுகமாக்கி நீ. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. உள்மூடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். உள்மூடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர்,
சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? எல்லாருமே சிறு பிள்ளைகள், வாலிபர்கள்லாம் சேர்ந்து பாடுவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன் நான். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கரங்களை தட்டி நன்றி செலுத்தும் ஆண்டவரே. நாள் வரை ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபை உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. கஷ்டமான சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய கிருபை உங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கு. போராட்டத்தின் பாதையிலும், கண்ணீரின் பாதையிலும், உபத்திரவத்தின் பாதையிலும் அவருடைய கிருபை உங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. வேலை பார்க்குற இடங்களில் எவ்வளவோ பேர் அந்த இடத்துலேருந்து நகர்ந்து சென்றாலும், அவர்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கினாலும், ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறதுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். படிக்கிற இடங்களில் எத்தனையோ மாணவர்களால் முடியாத காரியம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களை கொண்டு ஆண்டவர் அந்த இடத்துல நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தில், சொந்தக்காரர்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில், உறவினர்கள் மத்தியில் ஆண்டவர் அவருடைய கிருபையை அனுப்பி நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். எவ்வளோ கீழே நீங்கள் கடந்து போனாலும், தாழ்வில் இருந்தாலும், பள்ளத்தாக்கில் இருந்தாலும், ஆண்டவருடைய கிருபை உங்களை மட்டுமாய் நிறுத்தி வைத்திருக்கிறது. அந்த கிருபையை கொண்டாடுவோம், அந்த கிருபையை எண்ணி நம்ம துதிப்போம், நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் ஆண்டவருடைய கிருபை, நாம் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் ஆண்டவருடைய கிருபை. இந்த கிருபை எண்ணி பாடுவோம், நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. இன்னொரு முறை சொல்லுவோமா? நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. மீண்டுமாய், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம். மீண்டுமாய் சொல்லுமா? காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும்,
மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. கிலுவரத்திலும் தொலைதூர பயணத்திலும், கிலுவரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. ஆஹா கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழி நடுவினிலும் சீரிடும் புயல் தனிலும், ஆழியின் நடுவிலும் சீரிடும் புயல் தனிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. ஆஹா கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும், கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. மீண்டுமாய் சொல்லுமா? கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும், ஆற்றி தேற்றியே ஆற்றி தேற்றியே அரவணை தீடும், ஆற்றி தேற்றியே அரவணை தீடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. கரங்களை தட்டி பாடுமா சத்தமாய்? நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபை. உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபை. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. ஆஹா கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. ஆஹா கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. அல்லேலூயா. ஆமா, காலங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் யோசனைகளுக்கும் அப்பாற்பட்ட தேவனாய் நம்ம தேவன் இருக்கிறார். அவர் நம்மளை முன்குறித்த தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை உள்ளங்கையில், அவருடைய உள்ளங்கையில் நம்மளை வரைந்து வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த மேன்மை வேறு யாருக்கும் கிடைக்காது. இந்த ஆண்டவர் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார்.
மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அந்த இடங்களெல்லாம் நம்மளோடு கூட வருகிற தேவனாக இருக்கிறார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. ஆதாரம் நான் சொல்லியிருந்தேன், அவர் தான் நம்மளுடைய சப்போர்ட். வேறு யாரும் சப்போர்ட் வரமாட்டாங்க. எவ்வளோ பெரிய ஆட்களை கூட்டிகிட்டு போனாலும் சப்போர்ட் வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் உங்களுடைய காசுக்காக வருவாங்க, உங்களுடைய ஃபேவரை அவங்க வாங்கணுன்ற வருவாங்க. ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி நமக்கு சப்போர்ட்டாக வருகிற ஒரே நபர் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பாடுவோம், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்னென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாம் தீரத்தில் நயம் காப்பி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்னென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அவர் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்னென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்னென்றும் உள்ள சதா காலம். கரங்களை தட்டி பாடுவோம் எல்லாரும். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளாம், வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்னென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள்
திரும்பியே வா தூய தேவ பலத்தா ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தா சீயோன் பர்வதம் உன்னை சேர்ந்து வர சந்தகம் மகிழ்ச்சி அடைவார் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவன் உன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே அநாதி தேவன் உன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவன் உன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே அநாதி தேவன் உன் அடைக்கலமே ஆதாரமே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன் பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவன் உன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே அநாதி தேவன் உன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அப்படி கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம். ஆண்டவரே நீர் தான் என்னுடைய ஆதாரம், ஆண்டவர் நீர் தான் என்னுடைய சப்போர்ட் சொல்லுவோமா? யாருக்கு இந்த சப்போர்ட் வேணுமோ ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே நீங்கள் தான் என்னுடைய சப்போர்ட். ஆண்டவரே நீர் ராஜாதி ராஜன், நீர் கத்தாதி கர்த்தா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிற இராணுவங்களை காட்டிலும் ஆண்டவரே நீர் வல்லமையான தேவன். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மோடு இருப்பவர் பெரியவர் என்று சுவாசிக்கிறோம். நம்ம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அமைதியாக இருக்க வேண்டாம், அமைதியாக இருக்கிற நேரம் இல்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே நீ நல்லவர், நீர் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய ஆதாரமாக நீர் இருப்பீராக. ஆண்டவர் சொல்கிறார், வாயை விரிவாய் தர அதை நான் நன்மையினால் நிரப்புவேன். வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இம்மட்டுமாய் 11 மாதம் ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்த கிருபையை எண்ணி நன்றி செலுத்துவோம். 11 மாதம் ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்களை மறவாமல் ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நம்ம எண்ணி நன்றி செலுத்துவோம். நிறைவேற்றின ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தைகளுக்கு நன்றி, நிறைவேற்றி கொண்டே இருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த 11 மாதமும் எங்களுக்கு ஆண்டவரே நீர் சப்போர்ட்டாக இருந்திருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். யாரும் செய்ய முடியாத உதவிகளை எங்களுக்கு நீர் செய்திருக்கிறீர். ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சில நேரத்தில் ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில் பண்ணுவது விவரிக்க முடியாத காரியமாக இருக்கும். வார்த்தைகளால் சொல்ல முடியாது, எப்படி நடந்ததுன்னே தெரியாது. ஆனால் அந்த காரியத்தை ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்தி வைத்திருப்பார். எல்லா மனித ஞானங்களுக்கும் கேள்விகளுக்கும் யோசனைகளுக்கும் திறமைகளுக்கும் இன்ஃப்ளூயன்ஸுக்கும் அப்பாற்பட்ட நன்மைகளாய் ஆண்டவர் செய்திருக்கிறார். நம்மளுக்கு ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரை ஆண்டவர் நமக்கு கூடவே இருந்திருக்கிறார். அவனோடு கூட இருப்பேன்னு சொன்னது போல கூட இருந்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். பலனை தருகிற தேவனாக இருக்கிறார், ஆதரவாக இருக்கிறார், அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவர். எல்லாரும் ஒரு சூழ்நிலையில் விட்டு சென்றாலும் இந்த தேவன் நம்மளை விடாமல் கடைசி வரை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபையை எண்ணி நன்றி செலுத்துவோம். விவரிக்க முடியாத நன்மைகள். துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். 2 நிமிடம். எவ்வளவு சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருடைய சப்போர்ட் மாத்திரம் இல்லைன்னா இந்த 11வது மாதம் அநேகர் வந்திருக்க முடியாது. எவ்வளோ பெரிய பிரச்சனையில் சிக்கியிருப்பீங்க, போராட்டத்தில் சிக்கியிருப்பீங்க, அவமானத்தில் சிக்கியிருப்பீங்க. ஆண்டவர் உங்களுடைய ஆதரவாக இருந்ததுனால தான் ஆண்டவர் நம்மளை எல்லா இடுக்கண்களிலிருந்து விலக்கி
எல்லா பிசாசனுடைய தந்திரங்கத்துவம் விலக்கி மனுஷிக பொல்லாமை பொறாமையின் ஆவைகளுக்கெல்லாம் விலக்கி நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. சொல்லுமா, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க. மீண்டுமாய் சொல்லுமா எல்லாரும் சேர்ந்து, விவரிக்க முடியாத அதிசயங்கள், வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. மீண்டுமாய், விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. சொல்லுமா, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, மீண்டுமாய் சொல்லுமா, நீர் மாத்திரமே ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தி ஏந்தி நீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. துவங்கியதை முடிப்பீரே. மீண்டுமாய் சொல்லுமா, முடிப்பீரானவர் இறுதி வரை உடனிருப்பீர்.
துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை. தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் அது நன்மையாய் முடியுமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள். சொல்லுவோமா, மீண்டுமாய் சொல்லுவோமா. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை சொல்லுமா. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரம். கடைசியா ஒரு முறை, நீ நல்லவர். நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. கரங்களை தட்டி நன்றி செலுத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறதுக்காக நன்றி. சபையினுடைய ஆதாரமாக இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீ துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். மிதமான பகுதி உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் வேதத்தை நாம் எடுத்து வாசிப்போம். எல்லார் கரங்களில் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். கொலோசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசே சபைக்கு எழுதின நிருபம். கொலோசேயர் 4ஆம் அதிகாரம் 7, 8, 11 வசனங்கள். அதில் 7வது வசனத்தை வாசிப்போம். கொலோசேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாய் இருக்கிற தீகுக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் அவனையும் உங்களில் ஒருவனாயிருக்கிற உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஓனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் இவ்விடத்து செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். என்னோடு கூட காவலில் இருக்கிற அரிஸ்தர்க்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தான் ஆகிய
மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே. இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்து கொள்ளுங்கள். யூஸ்து எனப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாயிருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தவர்கள். ஸ்தோத்திரம். இதில் ஒரு சிலருடைய பெயர்களை சொல்லி பவுல் அதை மென்ஷன் பண்ணுகிறார். எனக்கு ஊழியத்தில் பிரயோஜனமாக இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி. அதில் இன்றைக்கு ஒரு நபரை மாத்திரம் குறித்து நாம் பார்ப்போம். தீகிக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து ஒரு 3 காரியங்களை நாம் தியானிப்போம். அவன் அப்போஸ்தலரோடு கூட இணைந்து கர்த்தருடைய வேலை செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்களில் ஒருவன். இந்த தீகிக்கு குறித்து வாசிக்கும் பொழுது 7வது வசனத்தை வாசிக்க திரும்பவும். பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாயிருக்கிற தீகுக்கு என்பவன் என் என்னுடைய செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அவன் தெரியப்படுத்துவான். என்னுடைய செய்திகளை மக்களுக்கு தெரியப்படுத்துவான். 8வது வசனத்தில் உங்கள் செய்திகளை அறியவும், மக்களுடைய செய்திகளை, விசுவாச மக்களுடைய செய்திகளை நான் அறிந்து கொள்ளும்படிக்கு உங்கள் இருதயங்களை தேற்றவும், உங்கள் சோர்ந்து போன இருதயங்களை அவன் தேற்றவும். அவன் அதாவது 2 காரியத்தை பவுல் சொல்கிறாரு. என்னுடைய செய்திகளை, மக்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை தீகுக்கு என்பவன் அவன் சொல்லுவான். 1. 2வது, மக்கள் சோர்ந்து போய் தேவையோட, நெருக்கத்தோட, கலக்கத்தோட, கண்ணீரோட என்ன பிரச்சனையில் இருக்கிறார்களோ அதை என்னிடத்தில் சொல்லுவான். அப்போது விசுவாச மக்களுக்கும் ஊழியக்காரனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு மீடியேட்டர், ஒரு பாலம். மக்களுடைய செய்தியை ஊழியக்காரனுக்கு கொண்டு வரணும். பவுல்கிட்ட பவுல் சொல்லக்கூடிய ஆலோசனைகளையும் அவன் என்ன கற்பிக்கிறானோ அதை ஜனங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு உண்மையுள்ள, ஒரு முக்கியமான, கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்யக்கூடிய அபிஷேகம் பெற்றவர்களில் ஒருவன் தான் இந்த தீகிக்கு. இந்த தீகிக்கு குறித்து ஒரு 3 காரியத்தை இந்த காலை நேரத்தில் நாம் வாசிக்கலாம். 1, கர்த்தர் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுவதற்கு என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்கு, தேவ சமூகத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை தெரியப்படுத்துவதற்கு ஆண்டவர் அதற்காகவும் வைத்திருக்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை தீகிக்கு போல பவுல் சொல்லுகிற, ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தையை அவன் ஜனங்களுக்கும், ஜனங்களுடைய பிரச்சனைகளை பவுலிடத்திலும் சொல்லுவது போல தேவனிடத்தில் இருக்கிற வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லவும், உங்களுக்காக ஜெபித்து தேவ சமூகத்தில் காரியங்களை தெரியப்படுத்தவும் கர்த்தர் என்னை மீடியேட்டராக என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அதே போல் உங்களையும் இந்த ஆலயத்துக்குள்ளே அநேக பிள்ளைகள் இருக்கிறீங்க. அநேகர் உங்களிடத்தில் சிலர் ஜெபம் பண்ண சொல்லி கேட்பாங்க. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த ப்ராப்ளத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்ட்டு. ஜெபம் பண்ண கேட்கும்பொழுது நீங்கள் இந்த பிளேஸில் யாராக இருக்கிறீங்கன்றா தீகிக்குவாக இருக்கிறீங்க. தீகிக்கு மாதிரி ஒரு பாரம் உள்ள, தரிசனம் உள்ள, அபிஷேகம் பெற்ற பிள்ளையை போல் இருக்கிறீங்க. இப்போ அவர்களுக்காக ஜெபிக்கவும், அவர்களுடைய பிரச்சனைகள் அதை என்னிடத்தில் தெரியப்படுத்தவும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனையும் அல்லது ஜெப காரியங்களையும் உங்களுக்கு கற்பிக்கிறதை நீங்கள் ஜனங்களுக்கு சொல்லவும் கர்த்தர் உங்களையும் யாரை தான் வச்சுருக்காரு,
தீகுக்குவாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இது நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு மேன்மையான பாக்கியம். இது மேன்மையான பாக்கியம். கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பது என்பது இந்த பூமியில் நமக்கு கிடைத்திருக்கிற மேலான ஸ்லாக்கியம். ஆகவே இந்த தீகுக்கு பவுலுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கும் ஜனங்களுடைய காரியங்களை பவுலிடத்திலும் சொல்லக்கூடிய ஒரு நபராக இந்த தீகுக்கு இருந்தது போல இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற உத்தரவாதத்தில், உங்களுக்கு கொடுக்கிற பொறுப்புகளில், வேலைகளில் நீங்கள் தீகுவை போல இந்த 3 காரியங்களிலும் நீங்கள் சரியாக செயல்பட வேண்டும், நானும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தையை நான் ஷேர் பண்ணுறேன். ஒன்று, தீகுவை குறித்து வாசிக்கும் பொழுது ஏசாயா 48ஆம் அதிகாரம், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? சரி, இப்போ நீங்கள் கொலோசையர் 4:7 வாசிங்க. 8:11வது வசனம், 11 மட்டும் வாசிங்க. யூஸ்து எண்ணப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாயிருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தவர்கள். இந்த வசனத்தில் ஒரு நிமிஷம், ஸ்தோத்திரம். யுஸ்து எனப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறார். விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாயிருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்காக பிரயாசப்பட்டவர்களில் யுஸ்து எனப்பட்ட ஒருவன். அதே போல் இங்கே வாசிக்கிறது தீகுக்கு. தேவனுக்காக, தேவராஜ்யத்திற்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்து கொண்டவர்கள். அப்போ அர்ப்பணித்து கொண்டவர்கள், தேவனுக்காக பயன்பட வேண்டும் என்று அர்ப்பணித்தவர்கள். முதலாவது அவனை குறித்து வாசிக்கிறோம், பிரியமானவன். பவுல் சொல்கிறா தீகு குறித்து, அவன் மிகவும் பிரியமானவன், ரொம்ப எனக்கு பிரியமாக இருந்தவன், பிரியமானவன். கர்த்தருக்கு யாரெல்லாம் பிரியமாக இருக்கிறீங்க? சத்தம் வரட்டுமே. பிரியமானவன் ஒன்று. இந்த கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்று தான் ஏசாயா 48:14 வாஸ்தம். நிறைய இருக்குது வசனங்கள். ஏசாயா 48:14 வாசிங்க. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறவர்கள் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். ஆண்டவருக்கு விருப்பமானதை பாபிலோனிலும் செய்வார்கள். அவன் புயம், அவனுடைய புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை, அவனுடைய கரம், புயம், கல்தேயர்னா பாபிலோனியர்கள், பாபிலோனியர்களை அதிகாரம் செலுத்தக்கூடியதாய் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? இவர்களில் அறிவித்தவன் யார்? சரி, பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன். அதாவது அனுகூலமாய் இருக்கும் பொழுது மாத்திரம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிறதுன்றது எல்லாராலும் முடியும். நேரம், சமயம், சூழ்நிலை, காரியங்கள் எல்லாம் நமக்கு பாசிட்டிவாக இருந்தால் எல்லாமே நமக்கு சந்தோஷமாக இருக்கும், எல்லாமே செய்யலாம். நெகட்டிவாக இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறோமா? நெகட்டிவான காரியம் நடக்கும்போது ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறோமா? அது ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ண பதில் வந்துட்டால் ரொம்ப சந்தோஷம்.
தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ டாடி அப்படி நிறைய சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இது ஜெபத்துக்கு பதிலே வரலண்டா தேங்க்ஸ் வராது, என்ன நன்றி வராது. என்ன எவ்வளவு ஜெபம் பண்ணுறேன், ஒரு பதிலும் வரல. எவ்வளவு கேட்குறேன், நான் பிரியமாக தானே இருக்கிறேன், ஆண்டவருக்கு உண்மையாக தானே இருக்கிறேன், எனக்கு மட்டும் பதில் வரலையே. அவன் பார் அநியாயம் பண்ணுறான், அக்கிரமம் பண்ணுறான், என்னென்ன பண்ணுறான், அவங்களுக்கு பதில் வருதே. கம்பேர் பண்ணுவோம். யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. என்ன யாரோடும் யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் இணைக்கும் பொழுதே ஜாடிக்கு ஏற்ற மூடியை தான் வைப்பாரை தவிர ஜாடி பெருசாகவும் மூடி சின்னதாகவும் வைக்க மாட்டார், அல்லது மூடி பெருசாகவும் ஜாடி சின்னதாகவும் வைக்க மாட்டார். ஜாடிக்கேற்ற மூடின்னு சொல்லுவாங்கள்ல, அதைப்போல் இந்த மனைவிக்கு இந்த புருஷன்தான் சரி, கர்த்தர் இணைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் கர்த்தர் அவன் குடும்ப வாழ்க்கை அவர் தான் இணைச்சிருக்கிறார் நம்புகிறவங்க? ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அல்லையிலையெல்லாம் வாழ்க்கையும் பரிதாபமாக தான் ஓடுதா? கர்த்தர் இணைத்திருக்கிறார். அதாவது மாப்பிள்ளைக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும் எத்தனையோ வரன்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ வரன் வரத்தான் செய்யும். ஆனால் முடிஞ்சது என்னமோ ஒன்று தான் முடிஞ்சிருக்கும். கடந்ததை நினைத்து கலங்காதே, விசுவாசிக்கிறீங்களா? கடந்ததையே நினச்சி இது சரியில்லை, அது சரியில்லை, அது பண்ணலை, இதை பண்ணலை, நான் நினச்ச மாதிரி இல்லை. யாருக்கு தான் நினச்ச மாதிரி நடந்திருக்கு? யாருக்கு தான் நடந்திருக்கு? அந்த நேரத்தில் நடந்த மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா மாற்றம் தெரிய தான் செய்யும். மாப்பிள்ளை எதிர்பார்க்கறது பெண்ணுக்கிட்டே இருக்காது, பெண்ணு எதிர்பார்க்கறது மாப்பிள்ளைகிட்டே இருக்காது. அப்போ என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி கர்த்தர் இணைத்ததை, ஜெபம் பண்ணுற பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள், அதை கர்த்தர் இணைத்தார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் எங்கே குறை இருக்கிறதோ அதற்காக ஜெபம் பண்ணணும். ஜெபந்தான் அந்த குறைவை நிறைவை மாற்றுமே தவிர நீங்களோ நானோ வருத்தப்படுறதுனாலோ அல்லது மனஸ்தாபப்படுறதுனாலையோ சண்டை போட்டுக்கிறதுனாலையோ ஒரு காரியம் நடக்காது. இருக்க பிரச்சனைகள் வருமே தவிர சமாதானம் வராது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பிரியமானவர்கள்னு சொன்னால் நீங்கள் முதலாவது பிரியமானவர்களாக இருந்தால் கர்த்தர் உனக்கு பிரியமானதை தான் செய்வார். உனக்கு பிரியம் இல்லாததை ஒன்று செய்ய மாட்டார். ரோமரில் வாசிக்கிறோம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நம்ம சபையில் உள்ளவங்க நிறைய பேர் பிரசங்கத்தில் நல்ல சூப்பராக பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறீங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். பிரசங்கம் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதாது, ஒவ்வொரு பிரசங்கமும் என் லைஃப்பில் அது நடைமுறையில் இருக்கா, நான் அதை ஃபாலோ பண்ணுறேன்னா இங்கே சரியாக இருந்தால் தான் அங்கே என்ன செய்யும், வேலை செய்யும். ஆகவே பிரியமானவன் பாபிலோனிலும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வான். உங்களுக்கு எல்லாமே எதிராக நடந்தாலும், ஃபாதர் பாடுறாருல, எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் எல்லாமே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள். அவர் சொல்கிறாரு, அத்திமரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும், வயல் நிலங்கள் தானியத்தை விளைச்சலை கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும், மந்தையிலே தொழுவத்திலே ஆடுகளும் மாடுகளும்
கன்று ஈன்றாலும் ஈன்றாமல் போனாலும், எல்லாமே எனக்கு எதிராக இருந்தாலும் நான் கர்த்தருக்குள்ளே எப்படி தான் இருப்பேன்? எத்தனை பேர் இருப்பீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாக இருப்பேன். அல்லேலூயா. கையை தட்டினவங்கெல்லாம் பிரியமாக இருக்கணும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தின பிள்ளைகள் பிரியமாக இருங்க. இப்போ அவன் சொல்கிறான், உனக்கு என்ன தான் எதிராக இருந்தாலும் நீ கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக இருந்து பார், உன் லைஃப் ஆசீர்வாதமாக இருக்கும், உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ இந்த தீகுக்கு எத்தனை நெருக்கங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அவன் என்ன பண்ணா? பிரியமானவனாக இருந்திருக்கிறான். அதுக்கு தான் இந்த வசனம். நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். அடுத்தது, ஊழியக்காரனுக்கு பிரியமானவர்களாக இருங்க. செகண்டு, பிரியமானவன் எதை செய்வான்னா, தானியேல் 9:23, தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் ஆகவே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, நீ வேண்டிக் கொள்ள விண்ணப்பம் பண்ண தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன், நான் அந்த கட்டளை வெளிப்பட்டது என்பதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு, இப்பொழுது நீ சொல்லுகிற வார்த்தையை கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள், தரிசனத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அதாவது கர்த்தருக்கு பிரியமானவர்களுக்கு யார் பிரியமானவர்களாக இருப்பாருன்னு சொன்னால், ஒன்று, உனக்கு எதிரான நேரத்திலும் கர்த்தரை நீ தேடுற பற்றியா, அதுதான் அவரை பிரியப்படுத்துறது. செகண்டு, யார் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருப்பார்கள்னு சொன்னால், இப்படி தானியேலை போல எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் ஜெபம் பண்ணுறான் பார், ஜெபிக்கிற பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகள். பெற்றோர் சொல்லக்கூடாது, ஜெபம் பண்ணியா கேட்கக்கூடாது. ஜெபம் பண்ணியான்னு கேட்கக்கூடாது. புருஷனை மனைவி கேட்கக்கூடாது, ஜெபம் பண்ணியான்னு கேட்கக்கூடாது. கேட்கறதுக்கு முன்னால் நீனும் பண்ணிடணும். புருஷன் வந்து தட்டி விட்டு, ஏப்பா ஜெபம் பண்ணியான்னு கேட்கக்கூடாது, எழுப்பக்கூடாது. நீங்கள் பிரியமானவர்களாக இருக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணுறவங்களாக இருந்தால் கர்த்தருக்கு நீங்கள் பிரியமானவர்களாக இருப்பீங்க. யாருக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு போராட்டம் இல்லை, யாரு நிறைவாக இருக்கிறாங்க, எல்லாருக்கும் பிரச்சனை தான். ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்டாரு, குறை இல்லாமல் இருந்ததா? அவன் எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டதா? பிரச்சனை இல்லாமல் போனானா? வாழ்க்கை முழுவதும் ப்ராப்ளம் தான். எந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் ப்ராப்ளம் இல்லை. எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனையின் மத்தியில் தான் கடந்து போனாங்க. ஆனாலும் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருந்தாங்க, பிரியமானதை செய்தார்கள், தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணாங்க. ஆகவே தான் அவங்களுடைய காரியம் சக்ஸஸாக முடிஞ்சது. பைபிளில் யாரும் பிரச்சனை இல்லாமல் அப்படியே லகுவாக போனவங்க, ஒரு பிரச்சனையுமே சந்திக்காமல் போன ஒரு நபரை கூட நீங்கள் காட்ட முடியாது பைபிளில். எல்லாரும் அந்த ஊட தான் கடந்து போனாங்க பிரச்சனை மத்தியில். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பாங்க. ரெண்டாவது, ஜெபிக்கிற பிள்ளைகள். தானியேல் பாருங்கள், நெருக்கம்தான், பிரச்சனை தான், அவன் என்ன பண்ணான்? ஜெபம் பண்ணான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு பிரச்சனை தான், உயிருக்கு பிரச்சனை எல்லாருக்குமே. ஆனாலும் அவங்க சொல்லிட்டாங்க, ராஜா நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது, சவாலாக சொல்கிறான். அப்போ எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமானவராக இருந்திருக்கான் பாருங்கள். நீ பிரியமாக இருந்தால், நீ தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக இருந்தால், முதல்ல எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்வ? பிரியமானதை செய்துட்டே இருப்ப. ரெண்டாவது, கர்த்தருக்கு நீ பிரியமான பிள்ளையாக இருந்தால், எந்த சூழ்நிலையிலும் நெகட்டிவான நேரத்திலும் நீ தொடர்ந்து ஜெபத்தில் குறைய மாட்ட, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற பிள்ளையாக இருப்ப. நமக்கு பிரச்சனை வந்தால் ஜெபம் குறைஞ்சிரும்.
குடும்பத்தில் ஒரு மன சலசலப்பு வந்துட்டு ஒரு சின்ன காரியம் வந்துட்டு இருந்தால் ஜெபம் கிடையாது, பைபிள் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது. அன்றைக்கி ஆராதனையும் கிடையாதுன்னு வைங்களேன். சிலருக்கு ஆராதனையே கிடையாது. அது கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் செய்கிற காரியம் இல்லை. அப்போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பிரச்சனை தான். அது மத்தியில் தான் சொன்னாங்க, நான் வணங்க மாட்டேன், என் தேவன் என்னை விடுவிப்பார், நான் அவருக்கு பிரியமாக இருந்தால் போதும், நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் தீயில தூக்கிப்பட்டாலும் அதிலிருந்து என் தேவன் எங்களை என்ன செய்வார், தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்பது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவது. அப்போ அந்த தேவனை எவ்வளவு ருசித்து இருக்கிறான் பாருங்களேன், எவ்வளவு பிரியமாக வாழ்ந்திருக்கிறான் பாருங்க. எல்லாமே நெகட்டிவ் தான். கர்த்தர் அங்கே விடுதலை தந்தாரா இல்லையா? அக்கினி சூளையில் போட்டாச்சு, ராஜாவினுடைய சட்டத்துக்கு கேட்கல, தீயில தூக்கி போட்டாச்சு. அவங்க நம்பி இருந்த தேவனுக்கு பிரியமாக இருந்ததுனால ஆண்டவர் விடுதலை தந்தாரா இல்லையா? விடுதலை தந்து கொண்டு வந்தார் வெளியில். செத்து போகாமல், தீயில கருகி போகாமல் கர்த்தர் இறங்கி அவர்களோடு கூட இறங்கி உலாவி ஆண்டவர் அவர்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். அதை பார்த்த ராஜாவுக்கு ஆச்சரியம். நீ பிரியமான பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருந்தால் உங்கள் மூலம் அநேகர் கர்த்தர் பக்கம் வருவாங்க. நேபுகாத்நேச்சர் மனம் திரும்பி சொன்னான் பாருங்கள். அதுக்கு பிறகு சில வார்த்தைகளை மனம் திரும்பினா இந்த அக்கினி சூளைக்கும் தப்பு விற்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அவன் செய்துட்டான். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருந்தால், எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தை உங்கள் மூலம் கர்த்தர் செய்கிற அற்புதங்களை பார்த்து ரட்சிக்கப்படுவார்கள். அதுக்கு தான் பிரியமாக இருக்கணும். தானியேல் ஜெபிக்கிறான், எஸ்தர் உபவாசித்து ஜெபிக்கிற. எஸ்தருக்கு நான் பிரச்சனை இல்லையா? ராணி ஆயிட்டா, பிரச்சனை இருக்குது. ஒரே நாளில் 127 நாடுகளில் இருக்கிற யூதர்களை எல்லாரையும் அழிக்கிறேன்னு சொல்லி எல்லாமே போயிட்டு. ஆனால் இந்த ஜெபம் நெகட்டிவான நேரத்தில் ராஜாவுடைய உத்தரவை மாற்ற முடியாது. ஆனால் எது மாற்றுச்சு? ஜெபம் மாற்றுச்சு. எந்த நெகட்டிவான உத்தரவையும் ஜெபம் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இருக்குது. ஜெபத்துக்கு இருக்கிற வல்லமை வேற எதுக்கும் இல்லை. யார் உனக்கு எதிராக எழும்பினாலும் பேசினாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமை ஜெபத்துக்கு இருக்குது. அதுதான் போய் ஜெபம் பண்ண எஸ்தர் மொர்தெகாய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. 127 நாடுகளுக்கும் சட்டம் வேற மாதிரி போகுது. திரும்ப சட்டத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை எதுக்கு இருக்குது? ஜெபத்துக்கு இருக்குது. அதுக்கு தான் ஜெபம் பண்ணுங்கப்பா, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். புரியுதா? ஜெபம் பண்ணாமல் காரியம் நடக்காது. தவிக்கணும், ஏங்கணும், 4 பேர்கிட்ட கேட்கணும், 10 முறை அப்பா கிட்ட கேட்கணும், 10 முறை அம்மா கிட்ட கேட்கணும். கிடைக்காது. நீ மட்டும் முழங்கால் போட்டு பாரு, உங்கள் அப்பாவுக்கு தேவையான பணத்தை உனக்கு கொடுக்க வேண்டிய தேவையை ஆண்டவர் கொடுப்பார். உங்கள் அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பார். பிள்ளைக்கு நேராக போய் அப்பாக்கிட்டே அம்மாட்டையும் முட்டக்கூடாது. முட்டி போட்டு ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணி கேளு. கர்த்தர் உனக்கு நீ கேட்குறத விட அதிகமாக கொடுத்துட்டு போவார். நீ அவருக்கு பிரியமாக இருக்கணும்னா நல்ல ஜெபம் பண்ணி பழகிப்பாரு. தானியேலை பிரியமானவன் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நல்ல ஜெபிக்கிற ஒரு பிள்ளைவன். ராஜாவுடைய சட்டம் வேறு மாதிரி இருக்குது. அவன் எப்பவும் போல் ஜன்னல்லாம் திறந்து விட்டு மாடியில் போய் கைகளை விரித்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறான் ஆண்டவர்கிட்ட. இதை பார்த்துட்டு ஒருத்தன் போய் வத்தி வச்சுட்டாங்க ராஜா கிட்ட. ராஜாவுடைய சட்டத்துக்கு மீறல, அவன் உண்மை மதிக்கவே இல்லை, இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறான். சிங்க கேபில் தூக்கி போடு, அதுவும் பிரச்சனை தான். பாருங்கள், ஜெபிக்கிற பிள்ளைகளை சிங்கமும் ஒன்றும் பண்ணாது, அக்கினி சூளை என்ன செய்யாது, ஒன்றும் செய்யாது. ஏன்னா அக்கினிக்கு மேலான அக்கினிமயமானவர் நம்ம கூட இருக்கிறார். என்ன, சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டி போடுறவர் நம்ம கூட இருக்கிறார். உன்னை யாராவது முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறானா, பேசிக்கிட்டே இருக்காங்களா, யார் பேசினாலும் சரி சைலண்ட், ஆண்டவரே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது,
இந்த நபர் இப்படி தேவையில்லாத பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க வாயை கட்டுன்னு கட்ட வேண்டாம், நீ கட்டாத. நீ கட்டன்னு அவுக்க விடுறதுக்கு மறந்துடுவீங்க. அது பாவம் ஊமையாகவே இருக்கும் கடைசி வரைக்கும். கட்டுறதுக்கு மட்டும்தான் நமக்கு தெரியும் ஜெபத்தில். அவங்க வாயை கட்டுறேன் இயேசுவின் நாமத்தில். கட்டுறதை அவுத்து விடுறதுன்னு தெரியணும். நீங்கள் கட்ட வேண்டாம். மனசு சரியில்லை ஆண்டவரே, ரொம்ப என்னை புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க, நீங்கள் அவங்கள தொடுங்க, பேசுங்க, சந்திங்கன்னு சொல்லிப்பார். கர்த்தர் எங்கே கட்டணும், எதை ஸ்டாப் பண்ணணும், என்ன அனுமதிக்கணும், அங்கே உன் பிரச்சனை அதோட முடிஞ்சிடும். அவங்களுக்கு வேறு பிரச்சனை வேறு இடத்துலேருந்து வரும். இப்போ உன் பிரச்சனைக்கு முடிவு வந்துடும், அங்கே வேறு ஒரு பிரச்சனை வரும். அதை சொல்ல ஜெபம் பண்ணி பழகு, ஜெபம் பண்ணி பழகுங்க. பிள்ளைகள்லாம் ஜெபம் பண்ணி பழகுங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. தானியேலை மாதிரி ஜெபம் பண்ணு. உன்னை ஒன்று சேதப்படுத்தாமல் கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். ஜெபம் பண்ணுற பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்பாங்க. நெருக்கத்திலும் எதிர்ப்பின் மத்தியிலும் ஆண்டவருக்கு பிரியமானதெல்லாம் செய்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருப்பாங்க. எனக்கு எல்லாம் அனுகூலமாக ஆகட்டும், எனக்கு வேலை கிடைக்கட்டும், நான் ஆண்டவர் தேடி வரேன். என் பிரச்சனை முடியட்டும், என் கடன் முடியட்டும், நான் கடவுளை தேடி வரேன். என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கட்டும், நான் கடவுளை தேடி வரேன். எங்கள் வீடு கட்டி முடிக்கட்டும், நான் கடவுளை தேடி வரேன். கடவுளுக்கு ஆண்டவருக்கு நம்ம கண்டிஷன் வைக்கக்கூடாது. ஆண்டவருக்கு நம்ம ஒரு கண்டிஷன் வச்சுட்டு அதெல்லாம் கொடுத்து முடிங்க ஆண்டவரே, நான் வரேன், என் சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வைங்க ஆண்டவரே, அப்போ நான் உண்மை நம்புகிறேன். அது இல்லை. உன் சந்தேகம் என் சந்தேகம் இல்லை, உலகத்தில் அத்தனை கோடி மக்களுடைய சந்தேகத்தையும் தீர்த்தி வைக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் தான் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. ஆமாம், அவர்கிட்ட நீ கேட்டுப்பார், உன் சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வைப்பார், என் சந்தேகம் கிளியர் ஆகும். ஆகவே ரெண்டாவது, ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கலாம். மூன்றாவது ஒன்று வாசிங்க, எபிரேயர் 11:5. எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு, ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே அவன் சாட்சி பெற்றான். சரி, இப்போ ஏனோக்கு குறித்து வாசிக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான் அப்படின்னு இருக்குது வசனத்தில். அப்படின்னா ஏனோக்கு தேவனோடு கூட வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லலாம். தேவனோடு கூட வாழுகிற நடக்கிற ஒரு அனுபவம். அந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் சாட்சி பெற்றிருக்கிறான். அப்போ யார் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், தேவனோடு கூட நடக்கிற அனுபவம் உள்ளவர்கள், தேவனோடு கூட வாழுகிற அனுபவம் உள்ளவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேர் யாருக்கு பிரியமாக வாழலான்னு தான் நினைக்கிறாங்க. யாருக்கு பிரியமாக வாழலாம்? அதுவும் இப்போ இருக்கிற ட்ரெண்டு லவ். கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அந்த லவ் ஓடுது. சின்ன சின்ன பிள்ளைகள், பரிதாபமான நிலைமை. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், பையன்மாரு, பெண் பிள்ளைகள், ஸ்கூல்லையே லவ். அங்கங்கன்னு 2, 3, 4, 5 தான் நின்று பேசிக்கிட்டு கிடக்கு. அது எங்கே கொஞ்சம் இருட்டாக இருக்குதோ அங்கே தான் தங்கி இருக்குது. விஷப்பூச்சிங்க மாதிரி. ஆமாம், விஷப்பூச்செல்லாம் வெளிச்சத்துக்கு வராது, சீக்கிரம் இருட்டில் கிடக்கும். லவ். அந்த பொண்ணு நினைக்குது, அவருக்கு நான் பிரியமாக இருக்கணும், என்னென்னமோ அலங்காரம் பண்ணிட்டு போகுது பிரியமாக இருக்கிறதுக்கு. ஃப்ரெண்டுக்கிட்டெல்லாம் வாங்கி மாட்டிகிட்டு போகும். அவன் பார்த்த உடனே ஐயோ, அவனும் பிரியமாகிடுவான். இவன் வாங்கிட்டு போட்டு போகிறதெல்லாம் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கிட்டு போகிறது. ஷூ, பேண்ட்டு, அதெல்லாம். மாப்பிள்ளை செயின் கொடுறா, மாப்பிள்ளை மோதிரம் கொடு, மாப்பிள்ளை, எல்லாம் பந்தா பண்ணிக்கிட்டு திரியுது. பந்தா 10 பைசா சம்பாதிக்க துப்பு கிடையாது பிள்ளைகளுக்கு. அப்பா அம்மா உயிரை எடுத்துக்கிட்டு
இந்த பைக்கை வாங்கி கொடு, அந்த பைக்கை வாங்கி கொடு. பந்தா, வெளியில் பந்தா காட்டுறது. அந்த பொண்ணு அப்படியே அட்ராக்ட் ஆகணும். விழுந்துட்டா மாப்பிள்ளை அப்படின்வா. விழுந்துருவா. அன்னைக்கு அவள் ஒரு முறை தான் உழுவா. உன்னை காலை முழுசும் உழ வைப்பா. விழுந்தவன் எந்திரிக்க முடியாது. அப்படி தான் நடக்கும். யாருக்கு பிரியமாக இருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு தெரியல. பையன் பொண்ணுக்கு பிரியமா சினிமா கூட்டு போகிறது, பீச்சுக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, கண்ட இடத்துலையும் திரிஞ்சிட்டு வர்றது. கேட்டால் டியூஷன் வச்சுருக்கிறாங்க. ஆமாம், டியூஷன் மாஸ்டர் அவர் தான். உனக்கு இவருக்கு டியூஷன் மாஸ்டர் அவ தான். டியூஷனுக்கு தான் போயிட்டு வராங்க 2 பேரும். எங்கெங்கெல்லாம் சுற்றலாம், அடுத்த நாளுக்கு என்னென்னலாம் பண்ணலாம். யாருக்கு பிரியமாக இன்றைக்கி பிள்ளைகள் வாழ்கிறாங்க பாருங்களேன். நீங்கள் நிறைய பிள்ளைகளை பார்க்குறீங்க. நிறைய பஸ்ஸில் போகிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க. எங்கெங்கேயோ வெளியில் சில இடங்களுக்கெல்லாம் போகும்போது பாருங்கள், நிறைய பிள்ளைகள் பண்ணுற தவறுகள். பிரியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சேர்ந்து பொண்ணும் பையனும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது. வாழ்க்கை இழந்து போயிருக்குது. எத்தனை பிள்ளைகள் கன்சீவாக இருக்கிற ஆளுங்க. பரிதாபமான நிலைமை, பரிதாபம். ஏன்னா அவனுக்கு பிரியமாக இருக்கணும், இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு நான் பிரியமாக இருக்கணும். கடைசியில் என்ன ஆகுதுன்னா, வீட்டுக்கு தெரியாமல் எல்லா வேலையும் முடிஞ்சிருதா. இப்போ அவள் கன்சீவ் ஆகும்போது வீட்டில் போய் சொல்லணும். வீட்டில் சொன்னால் என்ன நடக்கும், இப்போ தான் புத்தி வருது, சொன்னால் என்ன நடக்கும். இதுக்கு பயந்துக்கிட்டு சில பிள்ளைகள் சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க. சொல்லாமலே செத்து போகிறது நிறைய நடக்குது. மாம்சத்துக்கு இடம் கொடுத்து வேலை பார்த்தீங்கன்னா, மாம்சத்துக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்தால் கடைசியில் மரணம். சமாதானம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. கிறிஸ்தவ பிள்ளை, கிறிஸ்தவ பையன் மாறுங்க, இந்து பொண்ணை லவ் பண்ணுறது, வேறு மதத்தை சேர்ந்த பிள்ளைகளை லவ் பண்ணுறது. பெண் பிள்ளைகள், கிறிஸ்தவ சபையில் இருக்கிற பிள்ளைகள் வேறு மதத்தை சேர்ந்த பையன்மார்களை லவ் பண்ணுறது. வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்? எப்படி இருக்கும்? சரி பண்ணிக்கிட்டு கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தால், பிரியமானதை நீ செய்தினா, இங்கே சொன்னது போல் தேவனோடு கூட வாழ்கிற அனுபவம். ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவனாய் வாழ்ந்தான். நடந்தான்னு சொன்னால் வாழ்ந்தான்னு அர்த்தம். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர்கிட்ட கேட்டு 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 அவன் என்ன செய்தான்? செயல்பட்டுக்கிட்டே வந்தான், வாழ்ந்துக்கிட்டு வந்தான். கர்த்தரோடு கூட வாழுகிற அந்த அனுபவம். அப்போது கர்த்தரோடு வாழ்ந்தால் கர்த்தர் சொல்லுவார், மகனே இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார், ஓகேன்னு சொல்லுவார். ரெய்னார்ட் போங்கே அப்படின்னு ஒரு மிஷினரி வந்தார், இவாஞ்சலிஸ்ட், இன்டர்நேஷ்னல் இவாஞ்சலிஸ்ட். அவர் ரெய்னார்ட் போங்கே. பீச் மீட்டிங்லாம் நடந்தது. அப்போது நான் வாலண்டியராக போயிருக்கிறேன் அந்த மீட்டிங்க்கு. பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு இவாஞ்சலிஸ்ட். அப்போது ஒரு ஊழியக்காரர் அவர்கிட்ட கேட்டாராம், ஐயா இவ்வளோ உலகம் முழுவதும் நீங்கள் நிறைய மிராக்கிள் நடக்கும், உலகம் முழுதும் போகிறீங்க, கர்த்தர் உங்களை வல்லமையாக பயன்படுத்துகிறாரே, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டார். ஒரே வார்த்தை சொன்னார் அந்த மனுஷன், எனக்கு கொடுத்துருக்கிற சபை ஊழியக்காரருக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன். எங்கேருந்து எனக்கு காலிங் வந்தாலும், ஊழிய அழைப்பு வந்தாலும், நான் என் பாசுகிட்ட சொல்லுவேன், முதல்ல என்ன ஆண்டவர் உலகம் முழுவதும் பயன்படுத்துகிறார் தான், ஆனால் எங்கேருந்து அழைப்பு வந்தாலும் என்னுடைய போதகர்கிட்ட, எனக்கு கொடுத்துருக்கிற போதகர்கிட்ட நான் சொல்லுவேன், அவர் போன்னு என்னை அனுமதித்தால் போவேன், வேண்டான்னு சொன்னால் கேன்சல் பண்ணிடுவேன். இதனால தான் என் ஊழியக்காரனுக்கு நான் உண்மையாக இருப்பதனால்தான் என் ஊழிய இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு கர்த்தரால் நான் பயன்படுத்தப்படுவதற்கு காரணம், நான் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேன், அவருக்கு நான் பிரியமானதை செய்கிறேன், அவ்வளோதான். இன்டர்நேஷ்னல் எவாஞ்சலிஸ்ட், அது போர்டில் வருது பாருங்கள், அவர் தான் ரெய்னார்ட் போங்கே. நல்ல ஹைட்டான மனுஷன், நல்ல வல்லமையான மனுஷன். ஸோ இன்றைக்கி அவர் இன்றைக்கி உலகம் முழுசும் ஆண்டவரால் பயன்படுத்தப்படுற பாத்திரங்களில் அவர் ஒருவராக இருந்தார். சரியா? அப்போ என்னென்னா, கர்த்தருக்கு பிரியமானவர்கள், ரெண்டாவது
ஊழியக்காரனுக்கும் பிரியமானவர்களாய் ஊழியக்காரனுக்கும் பிரியமானவர்களாக இருந்தால் ஊழியக்காரன் சொல்கிறத செய்து ஊழியக்காரன் வேணான்னா உனக்கு கோடி லாபம் வந்தாலும் சரி, அப்போ உனக்கு லாபம் மாதிரி தான் தெரியும், ஆசீர்வாதம் மாதிரி தான் தெரியும். ஆனால் பின்னால் நீ சிக்கலில் போய் மாட்டும் பொழுது தான் அன்னைக்கு சொன்னதை நம்ம கேட்டிருந்தா இப்படி வந்திருக்காதுன்னு தோணும். ஊழியக்காரன் ஒரு வார்த்தை சொன்னால் அது உனக்கு லாபமாக இருந்தாலும் சரி, அதை கட் பண்ணிவிடு, உனக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். அதனால் ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளே நீ போய் மாட்டிக்கிடக்கூடாது. கர்த்தர் சொல்கிறத அதை சரியாக நீங்கள் செய்துடுங்க, அதான் சொல்கிறது. அப்போது தேவனோடு கூட சஞ்சரிக்கிற மனிதன், தேவனுக்கு உண்மையாய் பிரியமானவனாய் வாழுகிற மனிதன் ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருப்பான். கர்த்தரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை. அப்போ கர்த்தர் கூட வாழ்ந்தா கர்த்தர் நம்மை கற்றுக் கொடுத்து நடத்துவார். நீ இதை செய், இதை செய்யாத, இங்கே போ, இங்கே போகாத, இதை செய், எல்லாத்தையும் அவர் சொல்லுவார். வசனம் சொல்லுது, பிரயோஜனமாக இருக்கிறவைகளை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. அப்போது அவரோடு கூட நடந்தால் எனக்கு எது பிரயோஜனன்றதை கர்த்தர் செய்வார், எனக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். எதை செய்யணும்னு ஆலோசனை தருவார், எதை பேசணும் எதை பேசக்கூடாது ஆலோசனை தருவார். என் கால் இடராதபடி கர்த்தர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. இடராமல் கர்த்தர் நடத்துவார். அப்போ கர்த்தரோடு கூட நடக்கிற வாழுகிற குடும்பமாய் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா கர்த்தருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவர்களாக இருக்கலாம். கர்த்தரோடு கூட வாழணும். கணவர் கர்த்தருக்கு கூட வாழ்கிற மனுஷனாக இருக்கணும். கர்த்தர் கூட வாழணுன்னா நீ ஜெபம் பண்ணுற மனுஷனாக இரு, பைபிள் எடுத்து வாசிக்கிற மனுஷனாக இருக்கணும். என்ன பைபிளை வாசி, எதெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. பைபிளை எடுத்து வாசி. இந்த பைபிள் உன்னை ஆசீர்வாதமான வழியில் நடத்தும், உனக்கு பிரயோஜனமானதை கற்றுக் கொடுக்கும். உன் ஜெபம் உன்னை சரியான பாதையில் நடத்தும், இடரல் வராது. கர்த்தர் உன்னை கைட் பண்ணி நடத்துவார். ஜெபமும் பைபிள் வாசிக்கிறதும் அவரோடு கூட வாழுகிற வாழ்க்கையும், இது மூணு இணைஞ்சிருந்தால் உங்கள் வாழ்க்கை மாதிரி வேறு எந்த வாழ்க்கையும் எந்த குடும்பமும் இருக்காது. கர்த்தர் நடத்துவார் உங்களை. அல்லேலூயா. ஆகவே இந்த தீகுக்கு பவுலுக்கு முதல்ல அவனுக்கு எத்தனை தடைகள் இருந்தாலும் எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் பிரியமானதை செய்தான். அவன் சித்தமானதை, பவுல் என்ன விரும்புகிறாரோ அதை செய்கிற மனிதனாக இருந்தான். ஒன்று. ரெண்டாவது, அவன் நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகள் தான் அதெல்லாம் செய்ய முடியும். பவுலுக்கு அவன் பிரியமானவனாக இருக்கிறான்னு சொன்னால் அவன் நல்ல ஜெபிக்கிறவன் தான் ஒரு ஊழியக்காரனுக்கு பிரியமானவனாக இருக்க முடியும். அதை யோவான் நிருபத்தில் எழுதும்போது எழுதுகிறார். என்ன எழுதுகிறாருண்டா, எனக்கு எது சந்தோஷம்னா என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தை விட எனக்கு வேற சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. எனக்கு ஒரு ஊழியக்காரனுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் எதுன்னா, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள், சத்தியத்தின்படி வாழுகிறார்கள் என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் குறித்து நான் கேள்விப்படுகிற இந்த சந்தோஷம்தான் எனக்கு பெரிய சந்தோஷம். உன் சொத்தை கொடுக்கறத விட உன் பணத்தை கொடுத்து கோடி கோடியாக கொடுத்தாலும் நீ ஆண்டவருக்கு பிரியமாக வாழலைன்னா ஒரு ஊழியக்காரனுக்கு மனத்தாங்களாகவே இருக்கும், மன வருத்தம் இருக்கும். உண்மையாக ஊழியம் செய்கிற விசுவாசிகளை நேசிக்கிற ஊழியக்காரனுக்கு மன உளைச்சல் இருக்கும். நேசிக்காதவங்களுக்கு காசு வந்தால் போதும், நல்லா கவனிக்கிறாங்களா, சாப்பாடு துணிமணிலாம் எடுத்து கொடுக்குறாங்களா, போக்குவரதெல்லாம் இருக்குது, ஜாலி, ஸ்தோத்திரம். என்ன தப்பு செய்தாலும் கண்டிக்காமல் போகிறாங்க பார்த்தீங்களா, இன்றைக்கி அவங்க தான் நல்லவங்களாக இருக்கிறாங்க. கண்டிக்கிற ஊழியக்காரங்க இவருன்னு அப்படி பேசுகிறார் அப்படி பேசுகிறார். நீ ஏப்பா உனக்கு புண்ணு வந்திருக்கு, நொந்து போயிருக்குது, வெந்து போயிருக்குது அந்த புண்ணு, நீ கட்டுக்கட்டுற இடத்துக்கு போனீங்கன்னா அப்படியே வந்து பவுடர் அடித்து அனுப்ப மாட்டான், வச்சு தொடைப்பான், வலிக்கும், வலிக்கத்தான் செய்யும், ரத்தம் வரத்தான் செய்யும். நீ அதெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டாம், தொடவே வேண்டாம் அப்படின்னா நொந்து போய் செப்டிக் ஆகிட்டே தான் இருக்கும், ஃபுல்லாக
பெரிய பாதிப்புக்குள்ளே உள்ளாக்கும். அவன் துடைக்கும் போது வலிக்க தான் செய்யும், க்ளீன் பண்ணும்போது வலிக்க தான் செய்யும். அப்போ தான் உன் காயம் ஆறணும். அவன் ஆறணுன்றதுக்காக தான் துடைக்கிறான். சும்மா அப்படியே மேலாக பூசி போகிறதுக்கு ஒரு ஊழியம் தேவையில்லை, ஒரு சபை தேவையில்லை, ஒரு ஊழியக்காரனும் தேவையில்லை. நம்ம தவறும்போது அதை சரியாக கண்டித்து உணர்த்துகிற ஊழியக்காரன் கர்த்தருக்கு பிரியமானவனாக இருப்பான். ஆகவே இந்த தீகுக்கு நல்ல ஜெபிக்கிற ஒரு மனுஷன். மூன்றாவது, தேவனோடு கூட அவன் நடக்கிறவனாக இருந்தால் தான் ஊழியக்காரனோடு கூட நடக்க முடியும், சொல்கிறதெல்லாம் செய்ய முடியும், செயல்படுத்த முடியும். ஆகவே இந்த தீகை குறித்து 3 காரியம் சொன்னேன். அதில் ஒரு காரியம் மட்டும்தான் பிரியமானவன் என்ற காரியம் மாத்திரம் இன்றைக்கு பார்த்துருக்கிறோம். ஆகவே இந்த காலை நேரத்தில் நீங்கள் எத்தனை பேர் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியல, இது வரைக்கும் இருந்தீங்களோ இல்லையோ தெரியாது. இந்த ஆண்டு முடிக்க போகிறோம். இன்னும் ஒரே ஒரு மாதம் மாத்திரம்தான் இடையில் இருக்குது. இடையில் ஒரு மாதம் மாத்திரம்தான் இருக்குது. இந்த ஒரு மாதத்துக்குள்ளே, இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே நீங்கள் எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும், தடைகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும் தேவனுக்கு பிரியமானதை செய்கிற பிள்ளைகளாக இருங்க. 1. 2வது, ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்பாங்க. 2. எல்லாமே உனக்கு அனுகூலமாக வந்தால், எல்லாம் எனக்கு நான் விரும்புகிறது போல் வந்தால் நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லாத. நான் கேட்குறதெல்லாம் கிடைச்சா எனக்கு நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லாத. கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும் ஜெபம் பண்ணிப்பார். கிடைக்காதெல்லாம் கிடைக்கும், நடக்காதெல்லாம் நடக்கும், முடியாதெல்லாம் முடியும். அது ஜெபத்தினால் மட்டும்தான் முடியும். அதனால் அடுத்தது, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானா நல்ல ஜெபம் பண்ணுற பிள்ளைகளாக இருங்க. ஜெபமே பண்ணாதவங்க வேறு கேட்டகரி. ஜெபம் பண்ணுங்க. நீ ஜெபம் பண்ணாமல் உங்கள் கர்த்தர்கிட்டேருந்து எதையும் நன்மை எதிர்பார்க்காத, கிடைக்காதுன்னு இருக்கு. ஜெபம் பண்ணாது கிடைக்காது. எனக்கு பதில் என் மனைவி ஜெபம் பண்ணுவாங்க, என் புருஷன் ஜெபம் பண்ணுவார், என் பிள்ளைகள் ஜெபம் பண்ணும் அப்படின்னுங்கள. உன் பசிக்கு நீ தானே சாப்பிட்ற, என் பசிக்கு நான் தான் சாப்பிட்றேன். அவங்கவுங்க பசிக்கு அவங்கவுங்க சாப்பிட்றது போல் ஏன் தேவைக்கு நான் தான் ஜெபம் பண்ணணும். என்னுடைய பிரச்சனை மாறுறதுக்கு நான் தான் தெய்வ சமூகத்தில் கதறி ஜெபம் பண்ணணும். நான் ஜெபம் பண்ணது என் பிரச்சனை மாறாது, என் தேவைகள் சந்திக்கப்படாது. நான் தான் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாதவங்க பார், கர்த்தருக்கு நீ பிரியமான பிள்ளையாக இருப்ப. கர்த்தர் உன்னை எத்தனை வரக்கூடிய ஆபத்தாக இருக்கட்டும் பாதுகாத்து விடுதலை தந்து நடத்துவார். உன் ஜெபம் அநேக அற்புதங்களை செய்யும், அநேக காரியங்களை செய்யும். ஜெபந்தான் உன் வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வருமே தவிர வேறு எதுவும் இல்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலையெல்லாம் மாறணுன்னா உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிற்கிறது ரொம்ப கடினம். உலக மனுஷர்கள் வாழ்கிறது போல் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நீங்கள் இருந்தது போலவே உங்கள் பிள்ளைகள் இருக்குதான்னு பாருங்கள். இல்லை, குறைவாக இருக்கும். தீமோத்தேயை குறித்து வாசிக்கும்போது தீமோத்தேயுவே பவுல் சொல்கிறார், உனக்குள்ளே இருக்கிற இந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும், அந்த விசுவாசம் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும், அந்த விசுவாசம் தீமோத்தேயுவே உனக்குள்ளும் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். உனக்குள்ளே இருக்கிற இந்த விசுவாசம் சபை மக்களுக்குள்ளே அந்த விசுவாசம் போக வேண்டும். பாட்டி, மக, பேர விசுவாசிகளுக்குள்ள 4 பாட்டு, 4 கேட்டகரியா, 4 தலைமுறைன்னு கூட சொல்லலாம். இவன் ஒரு இளைஞன் தீமோத்தேயு. அந்த விசுவாசம் பாட்டிக்குள்ளே ஆரம்பித்த விசுவாசம். பாட்டி தன்னுடைய மகளுக்கு அந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து வளர்ந்தார். அந்த லோவிசால் தன்னுடைய மகனுக்கு அந்த விசுவாச தீமோத்தேயை கற்றுக் கொடுத்து வளர்த்தா. அது கொஞ்சம் கூட மாறாமல் அந்த விசுவாசம் வந்திருக்கு. அந்த விசுவாசத்தை பார்த்த பவுல் சொல்கிறாரு, உன் பாட்டிக்குள்ளே இருந்தது குறையில, உன் அம்மாக்குள்ளே வந்தது. உன் அம்மாக்குள்ளேயும் குறையாமல் உனக்குள்ளே வந்திருக்கு. உனக்குள்ளேயும் குறையாமல் இருக்கிறத பார்க்குறேன். உன் விசுவாசிகளுக்குள்ளே நீ சபை நடத்துகிறையே, அந்த விசுவாசிகளுக்குள்ளே அந்த விசுவாசம் குறையாமல் அவர்களை டீச் பண்ணி அவர்களுக்கு போதித்து
நீ அந்த விசுவாசத்தில் அவர்களை வளர்த்து விடு அப்படின்னு சொல்கிறார். ஒரு விசுவாசத்துக்கே இத்தனை அடிப்படையை கொண்டு வரணும்னு சொல்லும்போது ஜெபம் இருந்தால் தானே விசுவாசம் வளரும். ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் புருஷன் மனைவி பிள்ளைகள் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு விரும்புங்க. தேவ சித்தம் இல்லாததெல்லாம் விடுங்க, அது உனக்கு பிரயோஜனமே இல்லை. தேவனுக்கு சித்தம் இல்லாத செய்தால் உன் சந்ததிக்கு நீ சாபத்தை சேர்த்து வைக்கிறேன்னு அர்த்தம்ப்பா. உன் சந்ததிக்கு உன் பிள்ளைகளுக்கு நீ பணத்தை சேர்த்து வைக்கிற, சொத்து ஆசை சேர்த்து வைங்க, தப்பு இல்லை. பட் அதோடு கூட சாபத்தையும் சேர்த்து வைக்கக்கூடாது. தேவனுக்கு சித்தமில்லாத பிரியமில்லாத எதையும் செய்து இப்போ ஒரு வேளை நல்லா இருக்கிறது போல இருக்கும், சாபத்தை சேர்த்து வைக்காத, சேர்த்து வைக்காத, சேர்த்து வைக்காத. தேவனுக்கு பிரியமானதை மட்டும் செய்ய பழகுங்க. உன் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். நான் இன்னைக்கு வரைக்கும் அதை தான் யோசித்து என் பிள்ளைகளை நடத்துகிறேன். என் பிள்ளைகளை அதான் நடத்துகிறேன். யாரையும் புண்படுத்துறதுக்கு நான் வரல. புண்படுத்தணும், தேவையில்லாத பழி வாங்கணும், அந்த பர்பஸ் எனக்கு கிடையாது. எல்லாமே அவருக்குள்ளது. நான் யாருடைய மனதையும் தேவையில்லாத காரணம் இல்லாத புண்படுத்தி வேதனைப்படுத்தி அதனால் எனக்கு அவங்களுடைய மன உளைச்சல் ஒரு சாபமாக என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. அதை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். என் பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறனோ, எப்படி டீச் பண்ணுறனோ அதே தான் உங்களுக்கும். சாபத்தை சேர்த்து வைக்காதீங்க. கூடுமான வரைக்கும் எல்லாருக்கும் நல்லதை பண்ணுங்கள், நல்லதை பேசுங்க, ஆண்டவரோடு கூட நடந்து பாருங்கள். உங்களுக்கு தீமை ஒரு நாள் வராது. கர்த்தருக்கு பிரியமானது செய்யுங்க, சித்தமானது செய்யுங்க, சாபம் வராது. நல்ல ஜெபம் பண்ணி பழகுங்க, கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்கலாம். மூன்றாவது சொன்னபடி தேவனோடு கூட வாழ்கிற அனுபவம், தேவனோடு நடக்கிற அனுபவம். ஜெபத்தில் உன் பிள்ளைகள்லாம் உட்கார வச்சு பழகுங்க, பிள்ளைகளை உட்கார வச்சு பழகுங்க, சரியா? ஆகவே இந்த காலை நேரத்தில் உடைய லைஃப் எப்படி போகுதுன்னு தெரியல. இது வரைக்கும் ஒரு வேளை கச்சா முச்சான்னு போயிட்டுருக்குது, சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறீங்க, மனஸ்தாபம் இல்லை, சமாதானம் இல்லை குடும்பத்துக்குள்ளே அப்படின்டா, யாரால் இல்லையோ அவர்களும் கவனிக்கணும், யார் அதை கெடுக்கிறாங்களோ அவங்களும் கவனிக்கணும். நான் தான் நீதிமான்னு சொல்லி மற்றவங்களாம் குற்றவாளி பாவின்னு தீர்த்திடக்கூடாது. அவங்கவுங்க பார்வையில் அவங்கவுங்க சரியானவர்கள். என்ன சொல்கிறேன்னா, நீ கர்த்தருக்கு சித்தமானது செய்தால் உனக்கு நடக்கிற அத்தனையும் நன்மையாக தான் நடக்கும். அல்லேலூயா. உனக்கு நடக்கிற அத்தனையும் நன்மையாக நடக்கும். ரெண்டாவது, நீ ஜெபிக்கிற பிள்ளையாக இருந்தால் நீ கர்த்தருக்கு பிரியமானதை செய்வ. ஜெபம் இருக்கணும். ஜெபம் இல்லாமல் நான் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை, ஆனால் ஆண்டவர் பிள்ளை தான் மாறத்தட்டி சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக இருந்தால் நீ ஜெபம் பண்ணுற பிள்ளையாக இருக்கணும், பைபிளை எடுத்து வாசிக்கிற பிள்ளையாக இருக்கணும். சகோதரமாராக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும், ஜெபமும் பைபிளும் வாசிக்காமல் நீ தேவனுக்கு பிரியமானது செய்ய முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, தேவனோடு வாழ முடியாது, நடக்க முடியாது. ரெண்டும் முக்கியம். ஆகவே இந்த காலை நேரத்தில் எல்லோரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் லார்ட். இந்த 3 காரியத்துக்காக மாத்திரம் ஒரே 2 நிமிஷம் அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற குறைகள் எதுன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக உங்களுடைய குறைகளை இப்போ சரிப்படுத்திக்கிறீங்க. உன் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதா அப்படின்னா நீ கர்த்தர் விரும்புகிறதை செய்கிறியா, சித்தமானதை செய்கிறீங்களா பாருங்க. கர்த்தருக்கு சித்தமானது, சித்தம்னா விருப்பம்னு அர்த்தம். கர்த்தர் விரும்புகிறதை செய்கிறியா அல்லது விரும்பாததையும் சேர்த்து செய்கிறீங்களா பாருங்க. கர்த்தருக்கு பிரியமாக வாழணுன்னா அவர் விரும்புகிறதை செய்ய ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. 1. செகண்ட், நீ கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கணும்னா நல்ல ஜெபம் பண்ணுங்க. தானியேலை போல, எஸ்தர் முர்தெகாயை போல நல்ல ஜெபம் பண்ணுற பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பான். நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீ வேலை 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 வருமானத்துக்குன்னே ஓடக்கூடாது. ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. எந்த பிள்ளைகளும் கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடாது. எனக்கு நேரம் இல்லை, நீ பண்ணிக்க, நீ முடிச்சுக்கணும், யாரையும் சொல்லக்கூடாது. உட்காரு,
உன் குடும்ப பிரச்சனை மாறணுன்னா உட்கார்ந்து நல்ல கையை பிடிச்சி புருஷன் மனைவி பிள்ளைகள் ஜெபம் பண்ணி பாருங்க. பிரச்சனை தானா விலகும், சூழ்நிலைகள் தானா மாறும். ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றும், சட்டத்தையே மாற்றுது, ராஜாவுடைய காரியத்தையே மாற்றுதுன்னா அது எவ்வளவு வல்லமை உள்ளது பாருங்க. ஜெபம் ஜெபம் வல்லமை உள்ளது. உட்காந்து ஜெபம் பண்ணிப்பார், ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவது, கர்த்தரோடு கூட நடக்கிற அனுபவம் இருக்குதா பாருங்க. கர்த்தர் உன்னை நடத்துறாரா? உன் குடும்பத்தை பாருங்க. கர்த்தர் தான் நடத்துறாரா அல்லது வேற யாரையும் நடத்துறாரா? வேற யாரும் நடத்துறாங்களா உன் குடும்பத்தை? இல்லை புருஷனுக்கு வேற யாரையாவது நடத்தல் இருக்குதா? வேற யாராவது கைட் பண்ணுறாங்களா? மனைவியை வேற யாராவது கைட் பண்ணுறாங்களா? பிள்ளைகளை வேற யாராவது கைட் பண்ணி அவங்க ஆலோசனைப்படி செய்கிறாங்களா? பாருங்க, கவனிங்க கவனிங்க. கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். கொடிய காலம், பொல்லாத காலம் இந்த நாட்கள். கர்த்தர் தான் நம்மை சுற்றி பாதுகாத்து நடத்தணும். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என். நல்லா உணர்ந்து பாடுவோமா? ஷகரபதமனா கராதி அந்தரபலபரபரபரபா, உம்மை நான் எல்லாருடைய வாயிலும் திறந்து பாடுங்க. பாதம் ஓடி வந்தேன் நான், உம் பாதம் ஓடி வந்தேன், உம்மை நான் அறிந்து. எல்லா சத்தமும் வரட்டும். நல்ல இருதயத்தை திறந்து பாடுங்க. கண்களை மூடி ஜெபத்தோடு கூட பாடுங்க. கடந்ததை மறந்தே கண் முன்னால் என் இயேசுதான். கடந்ததெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு புதிதாய் ஆரம்பிங்க. தொடர்ந்து ஓடுவே, தொடர்ந்து ஓடுவேன். தொல்லைகள் என்ன செய்யும், என் தொல்லைகள் என்ன செய்யும். தப்ப என் செல்வமே, ஹல்லேலூயா. உம்மை நான் அறிந்து உறவாட பாதம் ஓடி வந்தேன் நான், பாதம் ஓடி வந்தேன். நீ கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க, கர்த்தரை தான் நம்புறீங்க. ஆனாலும் கர்த்தருக்கு பிரியமில்லாததையும் செய்கிறீங்களையே, அதை சரி பண்ணிக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தந்து நடத்துவார். ஸ்தோத்திரம். நல்ல ஜெபிக்காத பிள்ளைகள் ஜெபம் பண்ண நேரத்தை எடுங்க. கர்த்தரோடு கூட வாழாத நடந்து பழகாத பிள்ளைகள் கர்த்தரோடு கூட நடங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு அதை செய்கிறதான் நடக்கிறது. அதன்படி வாழ்க்கையை அமைத்து கொள்வது தான் அவரோடு கூட நடக்கிற அந்த அனுபவம். இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருக்க முடியும். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே, சபையில் நீர் தந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு பிரியமானவர்களாய் வாழட்டுமே, உமக்கு பிரியமானவர்களாய் ஜெபம் பண்ணட்டும், உம்மோடு கூட நடக்கிற பிள்ளைகளாய் வாழுகிற பிள்ளைகளாய் இருக்க நான் ஜெபம் பண்ணுகிறேன். இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் சில காரியங்களை உமக்கு பிரியமில்லாததெல்லாம் விட்டு மனம் திரும்பவும் திருத்தி கொள்ளவும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் குடும்பங்களாய் வாழவும் கர்த்தர் உதவி செய்ய நான் ஜெபம் பண்ணுகிறேன்.
உமது அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.